ஹாய், வெல்கம் பேக் டு கல்வி காற்று. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர்களுக்கான நியூஸ் கட்டிங் இது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் இது. இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த யூஜிடிஆர்பி நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 18,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும், அதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொகுப்பூதியத்தில் தற்போது ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2000 வேக்கன்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ டெட்டு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. டியர் டீச்சர்ஸ், நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆஸ் எ டீச்சராக நான் நிறையவே அதில் பாதிப்படைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸாம் போனால் எந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், டியர் டீச்சர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் வெல் ப்ராக்டிஸ்டாக நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். இது வந்து என்னோடய பர்சனல் கருத்துன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பர்சனல் கருத்து மட்டும்தான். பட் நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் என்னோடய பர்சனலாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ மை டியர் டீச்சர்ஸ், ப்ளீஸ் இதை கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை புஷ்அப் பண்ணுங்கள். வரக்கூடிய இந்த எக்ஸாமில் நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து யூஜிடிஆர்பி இந்த இயர்லேயே கால் ஃபார் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் போடத்தான் போகிறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் பட்டதாரி ஆசிரியராக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் டுடே இட் செல்ஃப். எந்த டிலேயும் வேண்டாம், அதில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மைண்டில் நான் கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக ஆகுவேன் இந்த வருஷத்தில் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை, உங்களோட முழு முயற்சியையும், உங்களோட முழு மனதையும் அதில் செலுத்தி படித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர் ஆகணும், அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியர் ஆகணும் அப்படின்ட்டு கல்வி காற்று மூலமாக உங்களை வாழ்த்தி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.